அண்ணா வணக்கம் தரேன். வணக்கம். இந்தியன் டாபிக்கை வந்து நாங்கள் அண்மையில் வந்து சமூக வலைவலிகளில் வந்து பார்க்குறபடியும் வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து பிரசாரம் செய்யும் போது வந்து அது வந்து அனுரா தரப்புக்கும் பல இந்திய தரப்புக்கும் பெரிய பாதிப்பாக இருக்கு போல இருக்கு. அவர்கள் வந்து இப்போ கருத்துறங்கன்னு அவர்களும் இதன்றார்கள். அதில் அவர் வந்து அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா அனுரா வந்து அந்த அதில் வந்து அனுரா வந்து யாழ் இளைஞர்களுக்கு வந்து பாரிய நம்பிக்கையை கொடுக்குற கிரிக்கெட் மைதானத்தில் தமிழர்கள் விளையாட போயினோம் அப்படின்னு யூடியூபர்ஸை வச்சு யூடியூபர்ஸை வச்சே வந்து எங்களோட கை விரலை வச்சு அப்படி எங்களோட கண்ணை குத்துற மாதிரி வந்து எங்களோட தமிழ் யூடியூபர்ஸை வச்சு வந்து பொய்யான பிரசாரங்களும் பொய்யான இதுகளும் வந்து ஒரு பிம்பத்தை வந்து தண்ணி நம்ம இந்த இது கிரிக்கெட் மைதானம் வந்த வேலை வாய்ப்பு பெறும் யாழ்ப்பாணத்தில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குது. அதால் வந்து நாங்கள் வந்து கடற்கரை போக தேவையில்லை. அடுத்து பவுனியா அப்போ வந்து பவுனியாவில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குது. அது என்ன நிலையில் இருக்குது எப்படி நாறுதான்ட்டு எல்லாரும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதோட வந்து இலங்கை ஃபுல்லாக வந்து எம்பசி சில எம்பசி இருக்குது. அந்த இந்த எம்பசியல் என்னத்துக்காண்டி இருக்கு ஒரு வித்தியோசனம் இல்லை. ஒரு ஆள் சும்மா வாட்ச்மேனுக்கு ஒரு ஆள் இருக்கிறாலேயே வேறு ஒரு வித்தியோசனமே அந்த எம்பசியால் இல்லையா எல்லாத்துக்கும் கொண்டு போய் தான் போக இருக்குது. சும்மா பேருக்கு எம்பசி இருக்கொள்ளியே அந்த எம்பசியால் வந்து ஒரு வித்தியோசனமே இல்லாமல் இந்நிலையெல்லாம் இருக்குது. அப்படி மாய வார்த்தைகளால் வந்து ஒரு ஒரு கொம்பையில் திறந்து ஒரு தொழில் வாய்ப்பு எங்கள்கிட்ட இயற்கையாக இருக்கிற வச்சு கொண்டு எப்படி இயற்கையை பாதுகாத்து கொண்டு எங்களோட தொழில் வளர்ச்சி எப்படி முன்னேற்றலாம் வந்து கணக்க வழியில் இருக்குன்னு அதை கையாளாமல் வந்து இவர்கள் வந்து சும்மா அந்த மாயை சும்மா அந்த அதில் வந்து கிரிக்கெட் மைதானம் அம்பானிக்காண்டி கிரிக்கெட் மைதானம் இதான் கட்டி கொண்டு வைக்கணும். இப்படி வந்து இந்தியா வடக்கு கிழக்கு ஃபுல்லாக வந்து இந்தியாட்ட வித்துட்டோம். காற்று எங்கள் மன்னாரில் மக்கள் போராடி கொண்டு வைக்கிறோம். மணல் அள்ளக்கூடாது, இதுகள் இந்த முக்கியமான இதுகளை வந்து அள்ளக்கூடாது இதில் வந்து மக்கள் போராடி கொண்டிருக்கோம். சம்பூரில் வந்து அனல் மின் நிலையம் வந்து இப்படி எல்லாத்தையும் வந்து எல்லா பக்கம் வந்து இந்தியாவுக்கு வித்து கொண்டிருக்கிறோம். வடக்கு கிழக்கில் இந்த தெற்கிலேயோ கிழக்கிலேயோ கீழே சிங்கள பிரதேசத்தில் வந்து ஒரு இதையும் வந்து விற்கல. தனியாக வடக்கு கிழக்கில் தான் எங்கட நிலத்தை தான் இந்தியாவுக்கு வித்து கொண்டிருக்கணும். என்ன அதை கூட எங்கட மக்களுக்கு புள்ளங்காமல் இருக்குது. அதை வந்து தெளிவுபடுத்துங்க அண்ணா. ஓம் தரன். நல்ல விடயம். இன்றைக்கு நீங்கள் எடுத்திருக்கிற டாபிக் வந்து ஒரு முக்கியமான விடயத்தை தான் இன்றைக்கு எடுத்திருக்கிறீங்கள். இதில் நாங்கள் பல விடயங்களை வந்து பேச வேண்டும். முதல்ல அதில் உங்களுக்கு இருக்கின்ற ஆதங்கங்கள், இப்போ ஒரு விளையாட்டு மைதானம் பெறுவதும் அதை வைத்து அதுக்கு முதல்ல ஒரே ஒரு கேள்வி என்ன, இதுல வந்து அன்றாக்கு பின்னால நிக்கிற எங்கட ஈழத்தமிழரை பாருங்க. யாராவது ஒரு தடவை வந்து யாராவது ஒரு நல்ல தமிழனை வந்து உண்மையான நேர்மையான ஒரு நல்ல தமிழன் அனுராக்கு பின்னால் சிங்களத்துக்கு பின்னால போய் நிக்கிறான் யாராவது இதுல பாருங்க. இந்த யூடியூபர்ஸ் டிக்டாக்கர்ஸ் வந்து அனுராக்கு சப்போர்ட் பண்றாங்களே யார் போய் பாத்தீங்கன்னா எல்லாம் கழிவுல எங்கட இனத்தின் கழிவுலத்தை அனுரா தூக்கி வச்சு கொண்டு நிக்கிறார். எங்களோட இனத்தின் கழிவுகளை டக்ளஸ் போன்ற இனத்தின் கழிவுகளை தூக்கி வச்சு கொண்டு எப்படி எங்களோட இனத்துக்கு வந்து நல்ல விடயத்தை வந்து இவர்கள் தருவார்கள். அவர்களோட கருத்தரங்களை பாருங்க. அந்த கருத்தரங்களை தூசணம் தாண்டவமாடுது. நல்ல வார்த்தையில் இருக்காது. ஃபுல்லா வந்து சிங்களத்துக்கு அப்படி முட்டு கொடுக்குறாங்க. ஒருத்தர் வந்து நல்லபடியாக கதைக்காலும் அவரை வந்து ஒதுக்கிட்டு கருத்து சுதந்திரமே இல்லாமல் வந்து அடி உடனே வந்து கருத்து தெரிவிக்க உடனே தூசணத்தான அடி அப்படி என்ன ஒரு ஊத்தவையில செய்து கொண்டு அப்படி என்ன ஒரு அனுராண்டவர் வந்து தமிழாக்கள்ல நல்ல ஆக்களை பின்னுக்கு வைக்காமல் பயணிக்கிறார். அப்படி இருக்கும்போது வேற எப்படி நம்புறாங்க. அந்த கண்டிடேட்டை பாத்தீங்கன்னா போன முறை எலெக்ஷன் இருந்த ஆக்களை பாத்தீங்கன்னா தெரியும் என்ன அதில் எப்படிப்பட்ட ஆக்கள். கண்டிப்பா தரேன். கண்டிப்பா இதுல அரசியல் என்பது இதுதான் தரேன். இந்த கோணத்துல இருந்துதான் நாங்கள் தேசியத்தை வந்து மீட்டெடுக்க வேண்டிய வேலையையும் வந்து அரசியல் தெளிவு, அரசியல் என்பது என்ன, முன்னேற்ற பாதைகள் என்பது என்ன, அபிவிருத்தி என்பது என்ன, ஒரு தேசத்தினுடைய இறையாண்மை என்ன, இதெல்லாம் வந்து நிச்சயமா வந்து இந்த 17 ஆண்டுகளும் வளர்கின்ற இந்த இளையோர்கள் அதை எப்படி கையாண்டிருக்கிறார்கள் என்பதுதான் தரன் இங்கே இருக்கின்ற கேள்வி. இந்த கேள்விகளுடைய பதில்கள் நிறைய உரையாட வேண்டி இருக்கிறது, இவர்கள் தெளிவுபடுத்த வேண்டியது. இப்போ 17 ஆண்டுகள்ல வந்து பார்த்தோம் என்றால் 20% அரசியலை தெளிவுட இருந்தாலும் மிகுதியானவர்களுடைய நிலைமைகளை நாங்கள் யோசிக்க வேண்டும். அதில் முதலாவது விடயமாக நாங்கள் இங்கே பேச இங்கே இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு வந்திருக்கின்றவர்கள் பல நாடுகளிலும் இருந்து எங்களுடைய ஈழத்தினுடைய இந்த தலைமுறை பிள்ளைகள் இன்று ஐக்கிய நாடுகள் சபைகளில் வந்திருக்கின்றார்கள். பல
தொடர்புகளில் அவர்கள் இருந்து கொண்டு தங்களால் முடிந்த அளவு இந்த ஈழம் என்கின்ற கோட்பாடும் நடந்த இனப்படுகொலை என்கின்ற விடயங்களை உரையாற்றுகின்ற போதும் அவர்கள் தங்களை ஒரு கனடியனாகவும் அவர்கள் கனடாவில் வசிக்கின்ற ஒரு தமிழராகவும் தான் அவர்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். அதுதான் நான் தொடர்ச்சியாக சொல்வது என்னவென்றால், ஈழத்தமிழன் என்பதை மட்டும் நீங்கள் சொல்ல தவறாதீர்கள். இப்ப ஐக்கிய நாடுகள் சபைகளில் என்னென்றால், வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற அந்த மக்களுக்குரிய அபிலாசைகளுக்காகத்தான் இந்த புலத்தில் இருக்கின்ற ஈழத்தமிழர்கள் தங்களினுடைய காலங்களை நேரங்களையும் செலவழிக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது அதை எப்படி பேச வேண்டும் என்ற ஒரு கோணம் இருக்கிறது. எந்த கோணம் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் இருக்கிறது. உலக தேசம் எதை அவர்கள் பாடல வந்து போற நீங்க இல்ல நீங்க போங்க கருத்துல போவோம். ஓகே. இதில் முக்கியமாக நாங்கள் பார்க்கின்ற விடயம் என்னவென்றால், தரன் இது நிச்சயமாக தேவை செய்த எல்லாரும் வந்து இது நாங்கள் சொல்லுவதில் இந்த விடயங்களை இதை பேசிக்கொண்டு நாங்கள் இந்த இலங்கையினுடைய இந்த பொருளாதார விடயங்களும் முன்னேற்ற விடயங்களுக்கும் செல்வோம். இது ஒரு முக்கியமான விடயம். இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளில் என்று பல நாடுகளில் இருந்து வந்திருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகள் பொதுவாக அவர்கள் பேசும்போது தாங்கள் கனடியனாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வது, தங்களை பிரான்ஸாக அடையாளத்துக் கொள்வது, தங்களை ஜெர்மனாக இது வந்து எங்களினுடைய இலட்சிய பாதையை நாங்கள் எடுத்துச் செல்ல முடியாது. அவர்கள் உரையாற்றும் போது ஊடகங்களிலும் சரி, அவர்களோடு ஐக்கிய நாடுகள் சபைகளில் பணியாற்றுகின்றவர்களோடும் அவர்கள் கருத்தரங்கை செய்கின்ற போது அவர்கள் ஒரு ஈழத்தமிழர்கள் என்கின்ற அந்த அடையாளம் வேண்டும். இந்த கோப்பை உடைத்தறிந்தது இந்தியா தான். பொதுவாக இவர்களுக்கு பின்னால் அனைவர்களுக்கு பின்னாலும் இந்த இந்தியாவில் இருக்கின்ற அரசியல்வாதிகளும் அவர்களை சுற்றி நிற்கின்றவர்களும் ஒரு தெளிவான ஒரு சமூகத்தை உருவாக்காமல் விட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் தங்களை ஒரு கனடிய தமிழராக தங்களை அடையாளப்படுத்த, இதுதான் எங்களுடைய தோல்விக்குரிய காரணம். என்றால் இந்த உலக பரப்பில் எங்கள் மனங்களில் இருக்கின்ற வலிகளை எவ்வளவுக்கு குறைக்க வேண்டும் என்று அவர்கள் குறைத்து கொண்டு போவதுதான் இந்த முள்ளிவாய்க்காலினுடைய நினைவு தூவியாக இருந்தாலும் சரி, மாவீரர்களுடைய கல்லறைகளாக இருந்தாலும் சரி, ஒரு மனங்களில் வலிகளோடு வாழ்கின்ற ஈழத்தமிழர்களை உளவியல் ரீதியாக கட்டி போடுகின்றார்கள். அதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிள்ளைகள் ஒரு எடுத்து செல்லுகின்ற ஒரு திறம் வாய்ந்த பிள்ளைகள் பேசும்போது எந்த இடத்திலும் அவர்கள் தங்களை ஒரு ஈழத்தமிழர்கள் என்று அடையாளப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அதுதான் இந்த உலக தேசத்தில் எம்மை அடையாளப்படுத்தி கொண்டு எம் இலட்சியத்தை நாங்கள் காப்பாற்ற முடியும் என்பதற்காகவும், இனி வருகின்ற கூட்டத்தொடரில் இருக்கின்ற என் அன்புக்குரிய இளையோர்கள், நீங்கள் எந்த இடத்திலிருந்து வந்தாலும் நீங்கள் ஒரு ஈழத்தமிழர் என்கின்ற அடிப்படையிலே உங்களுடைய குரல்களை கொடுங்கள். நாங்கள் கனடாவில் இருந்து அதை செய்கின்றோம், நீங்கள் பிரான்சில் இருந்து இதை செய்கின்றீர்கள் என்று உங்களுக்குள்ளே நீங்கள் இந்த மாறுபட்ட கருத்தை செய்தீர்கள் என்றால் அந்த இடங்களில் உங்களை பகைவன் பகையாளுகிறான் என்பதுதான் அர்த்தம். நாங்கள் ஒரு இலட்சியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த விடிவு என்பது இலங்கையில் வடக்கு கிழக்கை கொண்ட ஒரு தாயகத்தினுடைய அந்த நிழல் அரசின் ஈழம் என்கின்ற கோட்பாடோடு நாங்கள் ஈழத்தமிழர் என்று நாங்கள் எங்களை சொல்ல மறந்தால் எங்களுடைய இலட்சியம் தோற்கடிக்கப்படும் என்பதை உங்களோடு நாங்கள் இன்று சின்னொரு கருத்தை உங்களோடு பரிமாறிக்கொண்டு மீண்டும் நாங்கள் இந்த இலங்கையில் இன்று நடக்கின்ற இந்த விவாதங்களும் ஊடகங்களில் அருணா அரசாங்கத்தை இன்று பெருமை பாடுகின்றவர்களும் என்று நாங்கள் இன்று அவர்களை பற்றியும் பேச போகின்றோம். தரன் என்ற ஒரு நல்ல ஒரு டாபிக் எடுத்திருக்கின்றார். முக்கியமாக இருக்கின்ற எல்லோருக்கும் இருக்கின்ற வழி என்னவென்றால், வடக்கு கிழக்கில் அனுரா அரசாங்கம் செய்கின்ற இந்த நிகழ்ச்சி நிரல் என்பது அது பொருளாதாரத்தினுடைய உச்சமா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த மாயைகளை நாங்கள் எப்படி கடந்து செல்ல போகின்றோம்? முதலில் ஒரு ஈழத்தமிழன் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த வருமானங்களை ஈட்டுவதற்கு முன் அவனுடைய தேசம் வேண்டும். அவனுடைய தேசம் தேசமாக இருக்கப்படுகிறதா? இங்கேதான் நாங்கள் தொடர்ச்சியாக பேசுகிறோம். அப்ப தேசம் தேசமாக இருக்கிறதா என்றால் அது கண்டிப்பாக அது அவர்களுடைய சித்தாந்த கோட்பின் அடிப்படையில் இவர்கள் எது முன்னேற்றம் என்று நினைக்கின்றார்கள். ஒரு விமான தளம் வருவதால் முன்னேற்றம் என்று நினைக்கின்றார்கள். ஒரு
விளையாட்டு மைதானம் வருவதால் முன்னேற்றம் என்று நினைக்கின்றார்கள். ஒரு துறைமுகத்திற்கு கல் நாட்டியதை அபிவிருத்தி என்கிறார்கள். இது உண்மையிலே அபிவிருத்தியா? இங்கேதான் நீங்கள் தெளிவுபட சிந்திக்க வேண்டும். இந்த அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரல், படம் காட்டுதல், ஒரு படங்காட்டிய ஒரு அரசியல் தந்திரோபாய யுத்தி இது. இதற்கு பின்னால் பலர் இருந்து கொண்டு இந்த நடவடிக்கைகளை செய்வார்கள். அதில் நாங்கள் இன்று பேச போகின்ற விடயம், உண்மையிலேயே இந்த ஊடகங்களில் இந்த டிக்டோக்கை சரியாக பயன்படுத்தி கொண்டு அரசியலை எங்களுடைய மக்கள், இளையோர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று பேசுகின்றவர்களும், இந்த இலங்கையினுடைய அரசாங்கம் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 93 பில்லியன், மில்லியன் கிடையாது, பில்லியன் ரூபாயை அரசு ஊழியத்துக்காக ஒதுக்கி இருக்கின்றார்கள். இந்த முன்னேற்றத்தை பற்றி கதைப்பவர்களும், இந்த வடக்கு கிழக்கில் இன்றைக்கு இருக்கின்ற 17 ஆண்டுகளாக முளைத்து நிற்கின்ற இந்த காளான்களும் முதலில் இந்த விடயங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னவென்றால், எம்மை சுற்றி, இந்த வடக்கு கிழக்கில் இருக்கின்ற ஈழத்தமிழரை சுற்றி என்ன நடக்கிறது, எது முன்னேற்றம், இதை பற்றி நீங்க பேச வேண்டும். 93 பில்லியன் ரூபாவை ஒரு வருடத்தினுடைய அரச ஊழியத்திற்காக அவர் செலவழிக்கின்றார்கள். அதிலும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் என்னவென்றால், இந்த 93 பில்லியனில் இருந்து 50% நிதி இராணுவத்துக்கு செல்லுகிறது என்கிறார்கள். 50% இராணுவத்துக்கு செல்லுகிறது என்று சொல்லுகின்றார்கள். அப்ப நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இவர்களினுடைய இலங்கையினுடைய உலகத்திலேயே இப்ப போர் நடந்து கொண்டிருக்க உக்ரைன்ல கூட 50% நிதி இதுக்கு போதான்னு தெரியாது. கடைசி வரைக்கும் செலவழிக்க மாட்டேன். 50% மக்கள் இதுகள் எல்லாம் மிதண்டு 50% நிதி போருக்கு உக்ரைன் கூட செலவழிக்காது. இதுதான் தர. இங்கதான் அரசியல் எங்கட பிள்ளைகள், ஈழத்தமிழில் இருக்கிற பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். அது புலத்தில் இருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுடைய மண்ணில் இருக்கிற இந்த அனுராக்கு பின்னால இந்த கிரிக்கெட்டோட நிற்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தயவுசெய்து இந்த கருத்தரங்க கேளுங்கோ, உங்களுக்கு எல்லாம் புரியும். தரன் இதுல பாருங்கோ, 50% நிதியை இராணுவத்திற்கு ஒதுக்குவதாக இவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்ப எங்களுக்கு போன வருடம் முதல் வந்த பொறிமுறைகளாக இருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு 2023 கால பகுதியிலும் ஐக்கிய நாடுகள் சபைகள் கொடுக்கப்பட்ட இதிலும் சரி, இந்த அரசாங்கம் சொல்லியது என்னவென்றால், இவர் புது அரசாங்கம் வந்த பிறகும் சொன்னார், வரத்துக்கு முதலும் சொன்னார், பிறகும் சொன்னார், இந்த அரசாங்கம் மஹிந்த ராஜபக்ச, கோட்ட ராஜபக்சாக்கள் இருக்கும்போது ஐக்கிய நாடுகளுக்கு கணக்கு காட்டினார்கள், தங்களிடம் 2 லட்சம் இராணுவம் இருக்கிறது, நாங்கள் 1.5 லட்சம் சிப்பாய்களை நாங்கள் வீடுகளுக்கு அனுப்பிவிட்டோம் என்றார்கள். அதற்கு பிறகு இன்றைய அரசாங்கம் சொல்லியது எப்படி என்றால், நாங்கள் 1,50,000 கிட்டத்தட்ட நாங்கள் வைத்திருப்போம், மிகுதியானவர்களை நாங்கள் வேற பணிகளுக்கு அனுப்ப போகின்றோம் என்று இந்த மாய கருத்துக்களை சொன்னார்கள். இதில் இந்த வடக்கு கிழக்கில் இருக்கின்ற பிள்ளைகள் என்ன யோசிக்க வேண்டும் என்றால், உண்மையிலேயே அவர்களிடம் 3,50,000 மேற்பட்ட இராணுவம் இருக்கிறது. சரியா புரிஞ்சு கொள்ளுங்க, 3,50,000 மேற்பட்ட இராணுவம் அவர்களிடம் இருக்கிறது. அவர்கள் உலக அரங்கிற்கும் ஈழத்தமிழன் வடக்கு கிழக்கில் இருப்பவர்களை ஏமாற்றுவதற்காக இந்த விதிமுறைகளை 2 லட்சம் பேர் என்பதும் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு கொடுப்பதும் உலக தேசத்தோடு அவர்கள் உரையாடி கொண்டிருக்கின்ற விடயங்களையும் இருக்கிறோம். அப்ப இந்த 93 பில்லியன் ரூபாவில் இருந்து அரச ஊழியத்திற்காக இவர்கள் ஒதுக்குகின்ற போது, இங்கே 50% இராணுவத்தினுடைய வேலை திட்டத்துக்காக இது எடுக்கப்படுகிறது. அப்ப இந்த வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இந்த இளையோர்கள், இன்றைக்கு இந்த கிரிக்கெட்டுக்கு பின்னுக்கு நிற்கின்ற இளையோர்களும் இந்த பாஸ்போர்ட் ஆபீஸை திறந்தார்கள் என்பதை கூவிக்கொண்டு நிற்கின்ற இந்த அரசாங்கத்தினுடைய எடுபிடிகளும் ஒன்றை யோசித்து பார்க்க வேண்டும். எப்படி என்றால், இதில் எத்தனை ஆயிரம் இராணுவம் நீங்கள் வடக்கு கிழக்கில் இருந்து அனுப்பியிருக்கிறீர்கள்? 93 பில்லியன் இலங்கை ரூபியை இவர்கள் ஒரு வருட கணக்குக்கு ஒதுக்கி இருக்கின்றார்கள். வரவு செலவு திட்டத்தில் 50% இது இராணுவத்துக்கு செல்லுகிறது என்றால், நீங்கள் வடக்கு கிழக்கில் இருந்து எத்தனை இராணுவத்தை நீங்கள் அனுப்பி வைத்திருக்கீங்க? உங்களுடைய சித்தப்பா சித்தி எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இப்ப எங்களுக்கு தெரிந்து 246 இராணுவ
தான் தமிழில் இருந்து எடுத்தார்கள். அவர்கள் இப்போ எங்கே இருக்கிறார்கள் எதென்ற இது தெரியாது. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இராணுவம் அதுக்குள் இருக்க வேண்டும், உலக தேசத்துக்கு படம் காட்ட வேண்டும் என்பதால் ஒரு குறுகியவரை எடுத்திருந்தார்கள். இது ஒரு அரசியல் வரலாறும், அதை பற்றி நாங்கள் பிறகு பேசுவோம். அப்ப இவர்களுக்கு ஒரு விடயம், இந்த சிறார்கள் இவர்களெல்லாம் இந்த 17 ஆண்டுகளும் இவர்களுடைய அரசியல் சித்தாந்தம் எங்கே இவர்கள் சிந்திக்க வேண்டும் என்றால் தரன் இலங்கையில் இருக்கின்ற ஆசிரியர்களின் மொத்த தொகையை நீங்க பார்க்க வேண்டும். உலகத்தினுடைய ஒரு நாட்டினுடைய ஆசிரியர்கள், இதுதான் ஒரு அரசியலினுடைய மிக பெரும் நகர்வாகவும் ஒரு நாட்டை கட்டியெழுப்புகின்றதாகவும் எம்முடைய தலைவர் கற்பித்த விடயங்களை நாங்கள் பேச போகின்றோம். இங்கே 2,36,800க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மொத்தமாக இலங்கையில் இருக்கின்றார்கள். அப்ப இங்கே பாருங்கள், 50% நிதி ஒதுக்கீடை இராணுவத்துக்கு ஒதுக்கின்றார்கள் என்றால் மிகுதி இருப்பது 47% நிதித்துறை. இந்த நிதித்துறைக்குள் அரச ஊழியத்தை 2,36,800க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு அவர்கள் தாரை பார்க்க வேண்டும். இதற்கு பிறகு அரசாங்க வேற நிறுவனங்கள், அதை விட சுகாதார பிரிவு, இப்படி என்று கல்வி திணைக்களங்களுக்குள் கொண்டு வருகின்ற போதும் நாங்கள் நிதியை பார்த்தால் விளங்கும், இது காணாது. இது காணாது நாங்கள் பார்க்கின்ற போது. அப்ப இராணுவத்திற்கு 50% நிதியை ஒதுக்கின்ற இந்த அரசாங்கமும் ஒரு நாட்டின் முதுகெலும்பாக ஒரு வரலாற்றை உருவாக்குகின்ற ஆசிரியர்களுடைய சம்பளத்தை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். இப்ப இங்கேதான் இந்த பிள்ளைகள் சரியா புரிஞ்சு கொள்ளணும். என்னென்றால் இன்றைக்கு பேசுற அரசியலை தேவை செய்து புரிஞ்சு கொள்ளும் உங்களை எவ்வளவுக்கு ஏமாற்றினோம் என்றது. இதுல தரன் முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த நாடு முழுவதிலும் ஒரு தேசிய பாடசாலை மட்டம் இருக்கிறது. அந்த தேசிய பாடசாலை மட்டம் என்பது தரன் 396 பாடசாலைகள் தான் இருக்கிறது. இலங்கையில தேசிய மட்ட ரீதியாக இருக்கிறது. இது மாகாண ரீதியாக தரன் 9,730 பாடசாலைகள் இருக்குது. இது அதிலும் தரன் மொத்தமாக இலங்கையிலே இருக்கின்ற மொத்த பாடசாலைகள் 10,126 பாடசாலைகள் தரன் மொத்தமா இருக்குது. இந்த 10,126 பாடசாலைகளுக்கும் போற ஆசிரியர்கள் தான் 2,36,800க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் செல்லுகின்றார்கள். இங்க நீங்க புரிந்து கொள்ளுங்க என்னவென்றால், ஒரு இனத்தினுடைய அடுத்த சந்ததியை உருவாக்குகின்ற இந்த இலங்கையில் அவருடைய அரசியலை புரிந்து கொள்ளுங்களா? இந்த இலங்கையினுடைய அரசியலை, இந்த வடக்கு கிழக்கினுடைய அரசியலை புரிந்து கொள்ளுங்க. அப்ப இதில் இருக்கின்றதும் இந்த அரசியலுக்கு உள் நாங்கள் போகும் முதல் இந்த இராணுவம் போர் முடிந்து 17 ஆண்டுகள் கடந்தும் இத்தனை லட்சம் இராணுவத்தை வீணாக வைத்துக் கொண்டு இதே ஒதுக்குகின்ற மக்களினுடைய ஏழைகளினுடைய விவசாய காசுகளை உறிஞ்சு குடிக்கின்ற இந்த அரசாங்கம் எது திறன்பட அரசாங்கம். வந்தவர்களும் அதே மட்டையில் ஊறிய நீங்கள் இப்படி சொல்லும் போது எனக்கு இதன்னது ஏமன்ல கூட இவ்வளவு 81 மில்லியன் மக்கள் இருக்கிற ஏமன்ல ராணுவத்தின் தொகை 1,80,000 தான் எனக்கு தெரிஞ்சு இப்ப ராணுவத்தின் அளவா இருக்கணும். 1,80,000 ஏமன்ல இருக்கிற ராணுவத்தின் அளவு. அப்படி இருக்கும் ஏமனையும் பார்க்க டபுள் மடங்கு தொகை இலங்கையில இருக்குது. இப்போ போர் இல்லாத நேரத்தில் இந்த ஏமன் நீ உயரப்பா ஃபுல்லா போர் சூழலா மாறுது. அப்படி இருந்து 1,80,000 ராணுவ வீரர்கள் இங்க இருக்கிறான். ஆனா இலங்கையில போர் ஓய்ந்து 17 வருஷத்துக்கு பிறகு இப்போ 3,5 லட்சம், ஒரு சின்ன நாட்டுல 3,5 லட்சம் ராணுவம் என்னத்துக்கு? அதுலயும் நீங்க போன முறை சொல்லி 1,5 லட்சம் ராணுவம் எங்கட வடக்கு கிழக்குல நிக்கிறவன். அதுல பொது வேட்பாளருக்கு கிடைச்ச வாக்கை பார்க்க கொஞ்சம் குறைவாத்தான் ராணுவத்தின் அளவே இருக்காது. அந்த இதே எப்படி பாருங்க. சரி, இப்ப இதுல என்ன தெரியும், இந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும். எங்கண்ட பிள்ளைகள் ஆசிரியர்களுக்கு போக வேண்டிய பற்றாக்குறைகளும் இராணுவத்தை வைத்துக்கொண்டு செலவழிக்கின்ற இந்த அரசாங்கத்தின் கூழ்முட்டை அரசியலும் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்தையும் இந்த இடத்தில் தான் இளையோர்கள் அரசியலாக எடுத்து பேச வேண்டும். இது இங்கே பாஸ்போர்ட் ஆபீஸை துறந்தார் என்றதுக்காக பசை தூக்கி தலையில் வைப்பதும், இங்கே
அடுத்த முறை என்ன செய்கின்றார்கள்? தாங்கள் ஒரு விளையாட்டு மைதானத்தை அமைப்பதற்காக கொண்டு வருகின்றார்கள். விளையாட்டு மைதானத்தை அமைக்கின்ற அரசாங்கத்தினுடைய இந்த நிகழ்ச்சிகளுக்கு பின் இருக்கின்ற அரசியலையும் பிறகு ஒரு நாள் பேசுவோம். அதைவிட நாங்கள் இன்று பேசுகின்ற இந்த இப்படியான விடயங்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த உலகம் பூரா அகில இலங்கை ரீதியாக 2,30,800க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களினுடைய நியமனங்களும் அவர்களுடைய சம்பளமும் மிகுதியான இந்த இராணுவம் சும்மா இருந்து கொண்டு இந்த 50% நிதியை அவர்களுக்காக பரிவர்த்தனை செய்கிறார்கள். அப்ப எங்களுடைய இந்த வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இந்த அரசியல் கோமாளிகளும், இந்த கோமாளிகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த கல்விமான்களுக்கும் இவர்கள் கற்றுக் கொடுக்கின்ற அரசியல் என்ன? ஒரு நிகழ்ச்சி நிரலை அதை சரிபட செய்து அதை திறன்பட பேசி எங்களுடைய மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அவர்களுக்கு புரியாது. இங்கேதான் நீங்கள் அடுத்த தரம் உங்களை நீங்கள் சுற்றி பார்க்க வேண்டும். எப்படி என்றால் வடமாகாணத்தை கொண்டு பாருங்கள். வடமாகாணம், வடக்கு கிழக்கில் இருக்கின்ற ஒரு ஈழத்தமிழன் தன்னுடைய முன்னேற்றம் எது, அழிவு எது என்பதை சிந்திக்க வேண்டும். இங்கே இந்த வடமாகாணத்தை பார்த்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 1000 பாடசாலைகள் தான் இருக்கிறது. வடமாகாணத்தில் கிட்டத்தட்ட 1000 பாடசாலைகள் இருக்கிறது. இந்த வடமாகாணத்தில் இருக்கின்ற கல்வி வலயங்களாக 12 பிரித்து வைத்திருக்கின்றார்கள். இதில் முக்கியமாக 33 கல்வி பிரிவுகளை அடக்கி இதில் 1000 பாடசாலைகளை நிறுவி இருக்கின்றார்கள். அதிலும் இப்போது நாங்கள் இந்த போராட்டம் மௌனிக்க பெற்ற பிறகு 6 பாடசாலைகள் வந்திருக்கிறது. நிதி கட்டி படிப்பிப்பது, அதாவது காசு கட்டி படிக்கின்ற பாடசாலைகள் இப்போது வடமாகாணத்தில் 6 இருக்கிறது. அப்ப இனி எத்தனை முளைக்கும் என்று தெரியாது. இந்த முளைக்கிறதுக்கு நத்திட்டவர்கள் எல்லாம் புலத்தில் இருக்கின்ற தமிழ் தேசியவாதிகள். நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழை பற்றி பேசுவதும், தமிழ் தேசியத்தை பற்றி பேசுவதும், தாங்களை ஈழத்தை பற்றி பேசுபவர்களும் என்று இப்படியானவர்கள் தான் இந்த 6 பாடசாலைகளையும் அங்கே ஊங்கி வைத்திருப்பவர்கள். நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். இங்கே என்ன 1000 பாடசாலைகள் இந்த 10,000 இருந்து பிரிகிறது என்றால் மிகுதி 9,000 பாடசாலைகள். அப்ப இந்த 9,000 பாடசாலைகளும் வடக்கு மாகாணத்தில் முன்னேற்றத்திற்காக நிதியை எந்த இடத்தில் இந்த அனுர அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது? நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. கல்விக்காக ஏதாவது ஒதுக்கி இருக்கிறதா? ஒரு வடமாகாணம், அதாவது அகில இலங்கை ரீதியாகவே வடக்கு கிழக்கில், இப்ப நீங்க கிழக்கை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் கிழக்கிலும் 17 கல்வி வலயத்தை உருவாக்கி இருக்கணும். அது நாங்கள் பிறகு பேசுவோம். இந்த வடமாகாணத்தில் இருக்கிற இந்த ஈழத்தமிழர்கள், தமிழர்களினுடைய இதய துடிப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த யாழ் மாவட்டத்தினுடைய, யாழ்ப்பாணத்தினுடைய அந்த எச்சங்களாக இருக்கின்றவர்கள், இவர்கள் பேசுகின்ற அரசியல் என்ன? அப்ப இந்த அரசாங்கம் இந்த மக்களை எங்கே வைத்திருக்கிறது? ஒரு உலகத்தில் சீரோவாக வைத்திருக்கிறது. இந்த வடமாகாணத்தில் இருக்கின்ற இளையோர்களையும் மாணவர்களையும் ஏமாற்றுகின்றது. அப்ப அது எப்படி ஏமாற்றுகின்றது என்று நாங்கள் பார்க்க வேண்டும். தரன், நீங்களும் மிக தெளிவாக இதை பார்க்க வேண்டும். இதில் முக்கியமாக நீங்கள் பாருங்கள் தரன், கல்வி சித்தாந்தப்படி இவர்கள் எந்த அரசியலை இந்த இளையோர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள், இதை எந்த அரசியல்வாதி பேசுகின்றார்கள், இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் முக்கியமாக நான் பார்க்கின்ற விடயம் என்னவென்றால் தரன், உண்மையிலேயே இவர்கள் வடமாகாணத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் ஒரு 1000 இந்த அகில இலங்கையில் 1000 பாடசாலைகளை கொண்ட இந்த வடமாகாணத்தை எவ்வளவு சிறப்பாக கட்டி எழுப்பியிருக்க வேண்டும். நிதியை அவர்கள் எமக்காக, அதாவது வடமாகாணத்துக்காக, ஒரு ஈழத்தமிழனுக்காக இந்த அரசாங்கம் செய்கிறது என்றால், கடந்த அரசாங்கம் செய்யவில்லை, இந்த அரசாங்கம் செய்கிறது என்றால் மிகவும் தெளிவூட்டலோடும் வளர்ச்சிகளோடும் இங்கே முன்னேற்ற பாதைகளை காட்டியிருக்க வேண்டும். அப்ப இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது? ஒரு முதுகெலும்பாக இருக்கின்ற கல்வித்துறையிலேயே இந்த அரசாங்கம் வடமாகாணத்தில் இருக்கின்ற இளையோர்கள் தூக்கி குப்பையில் வீசி இருக்கிறது. நீங்கள் பார்க்க வேண்டும் இன்னும் ஒரு புறம் எப்படி என்றால், உலகத்தின் ஒரு மிக பெரும் அடக்குமுறைகளும் காவல்களையும் பார்க்கின்றது காவல்துறை. நீங்க பார்க்க வேண்டும் என்னவென்றால், இலங்கையில் தரன் 77,000 காவல்துறை தான் இருக்கிறது. தரன் சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. இங்கே தான் நீங்கள் தெளிவாக முதல் அரசியலை பற்றி, முதல் முதுகெலும்புகளை பற்றி யோசிங்க. 77,000 காவல்துறை தான் இருக்கிறது. இந்த 77,000 காவல்துறைக்குள்ள தான் தரன் இந்த ரோட்டில்
இந்த ஆக்சிடென்ட்கள் அதை போக்குவரத்துகளுக்குரிய காவல்துறையும் இருக்கிறது, ரபிக் போலீஸும் இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் பார்க்கின்ற போது எங்களுடைய மக்கள் தொகைக்கும் இந்த இராணுவத்திற்கும் இங்கே எங்கே வேலை கொடுக்கப்பட வேண்டும்? படித்தவர்களுக்கு 11ஆம் ஆண்டு படித்து அடுத்த தரம் தங்களை தயார்படுத்த முடியாமல் இருக்கின்ற வடமாகாணத்தில் இருக்கின்ற கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற படித்த பட்டதாரிகள், அதாவது 11ஆம் ஆண்டு எழுதியவர்களுக்கு நல்ல வேர்கள் வரவில்லை என்றால், புள்ளிகள் வரவில்லை என்றால் அவர்கள் ஒரு கல்வியை எடுத்துச் செல்ல முடியாது. ஆனால் அவர்கள் அடிப்படை இலங்கையில் கல்வியை கற்றிருக்கின்றார்கள். அவர்கள் ஓஎல் இருக்கிறது, ஏஎல் இருக்கிறது. அப்ப இவர்களுக்கு எங்கே இந்த இலங்கையினுடைய இராணுவத்தை களைந்து எறிந்துவிட்டு இந்த போலீஸ் அதிகாரத்தினுடைய காவல்துறையை கொண்டு வருகிறார்கள். போலீஸை 77,000 பேரை இலங்கையில் நிறுவி வைத்தார். எவ்வளவு இடம் இருக்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது. இலங்கையை பொறுத்தளவில் 1,00,000 படித்த மாணவர்களுக்கு, உடல் பயிற்சியில் ஆரோக்கியமாக இருக்கின்ற இளையோர்களுக்கும் யுவதிகளுக்கும், ஸ்போர்ட்ஸில் இவர்கள் சொல்லுகின்ற இதே இந்த கிரிக்கெட் மைதானத்தை கட்டுகின்ற இதே அரசாங்கம் அதில் விளையாடி உடல் பயிற்சிகள் மூலம் தங்களை தயார் பண்ணி இருப்பவர்களை 1,00,000 பேரை உடன் வேலைக்கு எடுக்கலாம். இந்த இராணுவத்தில் 1,00,000 பேரை களைந்து வீட்டுக்கு அறிந்த பின் 1,00,000 பேரை இங்கே நிரூபிக்கலாம். இலங்கையில் கட்டாயமாகவே 2,00,000க்கு மேற்பட்ட காவல்துறை தேவைப்படுகிறது. மாவட்ட ரீதியாக நாங்கள் பார்க்கும் போதும் சரி, அல்லது பிராந்திய ரீதியாக பார்க்கும் போதும் சரி, 2,00,000க்கு மேற்பட்ட காவல்துறை தேவைப்படும். இப்ப இதுதான் முன்னேற்றம். இப்ப இந்த கோமாளிகளுக்கு இந்த அரசியலை கற்பிக்கிறவர்கள் எதை கற்பிக்கின்றார்கள்? உடன் இவர்கள் வந்து 1 வருடங்கள் ஆகிவிட்டது. என்ன செய்திருக்க வேண்டும்? வடமாகாணத்தில் படித்துக் கொண்டிருக்கின்ற இளையோர்கள், உடல் மீத்தவர்கள், தகுதியமித்தவர்கள், அதில் அவர்களை இன்று பல திறமைகளோடு இருக்கின்றவர்களை எடுத்து விளையாட்டு ரீதியாக இருக்க ஃபுட்பாலில், வாலிபாலில், கிரிக்கெட்டில் இருக்கிற எடுத்து அவர்களுக்கு தங்களுடைய மாவட்டத்தில் படித்த இடத்தில் நல்லொழுக்கங்களை போதிப்பதற்கும், போக்குவரத்துகளை போதிப்பதற்கும், வாழுகின்ற கிராம மக்களை அடிப்படையில் ஒழுங்குபடுத்துவதற்கும் வேலை வாய்ப்பை வழங்கி இருக்கலாம். இதுதான் முன்னேற்றம். இதைத்தான் நாங்கள் செய்தோம் எங்களுடைய நிழல் அரசில். அப்ப இந்த அரசாங்கம் என்ன செய்து என்று சொன்னால் தரன், இதுகள் ஒன்றுமே அல்ல, கொண்டு வந்து இங்கே கிரிக்கெட்டுக்கு இது பண்ணிட்டு போயிருக்கணும், கல் வச்சுட்டு இடம் வச்சுட்டு போயிருக்கணும். இதுக்கு ஒரு பதில் சொல்லணும். என்னென்றால், இது அனுராவினுடைய பணத்தில் இல்லை, கிரிக்கெட்டுடைய அணியினுடைய பணம் என்று சொல்லுகின்றார்கள். இப்போ மிக சூழ்ச்சி கொள்ள வேண்டும். இலங்கையின் கிரிக்கெட் அணி என்பது அது அந்த அரசின் கீழ்தான் இருக்கிறது. அவர்களுடைய வரவு செலவுக்கு கீழும், அதாவது அரசாங்கத்தின் இலங்கையினுடைய அரசு கச்சதீவுக்கு அனுரா வந்தது வந்து இலங்கை புலனாய்வுத்துறைக்கே தெரியாத உருட்டின மாதிரி தான் இந்த ஜோக்கும் இருக்குது. இவங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் குறுகிய அறிவு கூட இல்லை. இந்த ஊடகமண்டு நடத்துறவர்கள் எங்கட பெரிய ஊடகமண்டு நடத்துறவர்கள் கூட வந்து இந்த விடயங்கள் வந்து கொஞ்சம் கூட அறிவு இல்லாம தான் கதைப்பினோம். மக்களை வந்து அவனை முட்டாள் நினைச்சு வந்து கதைப்பினோம். கண்டிப்பா. அப்ப பாருங்க தரன், இவ்வளவு இடங்கள் இருந்தும் ஆசிரியர்கள் வெற்றிடங்கள் இருக்கிறது, மருத்துவர்கள் வெற்றிடங்கள் இருக்கிறது, தாதியர்கள் வெற்றிடங்கள் இருக்கிறது, அதைவிட அரச நிறுவனங்களில் வெற்றிடங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் விட்டுவிட்டு இங்கே வெற்றிடங்களாகவும் முன்னேற்றங்களாகவும் இன்று அரசியல் பேசுகின்றவர்களும் தத்துவம் பேசுகின்றவர்களும் அனுராவை தூக்கி தலையில் வைத்து ஆடுகின்றவர்களுக்கும் இது ஒன்றும் விளங்க போறது கிடையாது. அனுராக்கு என்ன செய்கின்றார்கள்? தமிழர்கள் என்ன பட்டம் கொடுத்தார்கள்? எங்களுடைய மாமனிதரனுடைய பெயரை சூட்டினார்கள். அதையும் நாங்கள் சொல்லி காட்டியிருப்போம், இந்த இடத்தில் செய்தார்கள் என்பதையும். அப்ப ஒரு அடிப்படை கல்வி சார்ந்து, கல்வித்துறை சார்ந்து, ஒரு நிலப்பரப்பு சார்ந்து சிந்திக்க தவறுகின்ற மனிதர்கள் எங்களுடைய இளையோர்களுக்கு நாங்கள் எந்த அரசியலை கற்றுக் கொடுக்கின்றோம்? இலங்கையினுடைய மாணவர்களை எப்படி நாங்கள் வளர்த்து எடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இந்த அரசாங்கத்துக்கு இருக்க போறது அல்ல. மாறாக வடக்கு கிழக்கில் இருக்கின்ற பட்டதாரிகளும் மாணவர்கள் மத்தியிலும் தங்களினுடைய இந்த பதவிக்காலங்களை எப்படியாவது சரி செய்து விட வேண்டும், தாங்கள் எப்படியாவது இந்த ஜனாதிபதியாக மாறிவிட வேண்டும் என்று வடக்கு கிழக்கில் இருக்கின்ற எல்லோரையும் இவர்கள் மண்டையை கழுவியதுதான் மிச்சம். காணாததுக்கு புலத்தில் கழுவியதுதான் அதை விட மிச்சம். இப்ப புலத்தில் இருப்பவர்களெல்லாம் நான் நினைக்கின்றேன், இதுகள் ஒன்றும் அறியாமல், இதுகள் ஒன்றும் தெரியாமல் அவர்களும் அரசியல் பேசுகிறார். அவர்கள் இப்ப என்ன அரசியல் பேசுகிறார்கள் என்றால் இதுதான்,
இது முன்னேற்றம் அல்ல, வடக்கு கிழக்கில் எங்களை கொன்று குவித்தீர்கள், இன்னும் எங்களுக்கு நீதி தரல, இதுதான் அரசியல். இப்ப அரசியல் என்பதை முதலில் தெளிவுபட நாங்கள் அடுத்த சந்ததியிடம் பேச வேண்டி இருக்கிறது. அப்ப அதான் நாங்கள் எங்களோட சந்ததியிட்ட கேட்கிறோம் என்னவென்றால், உன்னுடைய கல்வியை கூட அழகுபடுத்தி ஒரு எழுச்சி மித்து கொண்டு போய் உன்னை ஒரு சரியான இடத்தில் வைக்க முடியாத, உன் குழந்தைகளுக்கு காட்ட முடியாத அரசாங்கம் இது எதை நீ முன்னேற்றம் என்கிறாய்? இன்று படித்து வேலை இல்லாமல் தன் நிலத்தை காப்பாற்றக்கூடிய வல்லமைகளோடு இருக்கின்ற இளையோர் யுவதிக்கு 1,00,000 இடம் இருக்கிறது போலீஸாக வருவதற்கு, ஏன் அதை கொடுக்காமல் இருக்கிறாய்? நாங்கள் பொதுவாகத்தான் கேட்கின்றோம். இப்ப நான் பேசுகின்ற அரசியல் என்பது மூவின மக்களுக்கும், மூவின மக்கள் என்பது மதத்தால் பிரிந்து நிற்கின்ற இஸ்லாமியர்களுக்கும், எங்களுடைய வடகிழக்கில் இருக்கிற தமிழர்களுக்கும், சிங்கள மக்களுக்கும் தான் நான் பேசுகின்றேன். இது நாங்கள் வடமாகாணத்துக்கு மட்டும் பேசியவர்கள் கிடையாது. அப்ப இவர்கள் எல்லாம் எந்த அறிவுகளை நோக்கி அவர்களுக்கு கற்பிக்கிறார்கள் என்பதை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அதிலே முக்கியமாக நீங்கள் பாருங்கள், 5 ஆண்டுகளாக இலங்கையினுடைய பல லட்சம் ரூபாக்களை செலவழித்து மருத்துவர்களாக வந்தவர்கள், இதையும் கேளுமோ நீங்கள், 1800க்கும் மேற்பட்டவர்கள் அந்த நாட்டை விட்டே போய் வெளிநாட்டில் இருந்து உழைக்கின்றார்கள். விளங்கிக் கொள்ளுங்க. இலங்கையினுடைய அரச பணத்தில், மக்களினுடைய வரி பணத்தில் படித்தவர்கள் 1800க்கும் மேற்பட்ட சிங்கள மாணவர்கள், வைத்திய அதிகாரிகள், வைத்தியர்கள் வெளிநாடுகளில் போய் நின்று உழைக்கின்றார்கள். அப்ப இலங்கையினுடைய மக்களின் அன்றாட கூலி வேலை செய்கின்றவர்களும் தோட்டம் செய்கின்றவர்களினுடைய பணங்களை எடுத்து படிப்பித்த உன் இனத்தினுடைய ஒரு குடிமகன் போய் வெளிநாட்டில் இருந்து உழைத்து அவன் வாழுகின்றான். அவன் இந்த மண்ணுக்கு எதுவும் செய்தவன் கிடையாது. அவனுடைய பிள்ளைகளையும் எடுத்து அந்த நாட்டுக்கு அவன் டேக்ஸை கட்டி அவன் வாழுகின்றான். ஜெர்மனிலோ, இத்தாலியிலையோ, பிரான்ஸ்லேயோ, வேறு நாடுகளிலேயோ அவர்கள் வாழுகிறார். லண்டன், கனடா அவர்கள் வாழுகின்றார்கள். அப்ப இங்கேயும் தோற்கடிக்கப்படுகிறது எங்கே என்றால், அந்த நிதி நிலை 5 வருடங்களுக்கு முன் இருந்து எடுத்துக்கொண்டு போனவர்கள் தான் ஊழல் செய்தவர்களை விட அதிகமானவர்கள். ஒரு அரச இதன் உடன்பாட்டின்படி கல்வியை கற்றுவிட்டு போனவர்களும் பட்டங்களை பெற்றுவிட்டு இன்று இருக்கின்ற இந்த அப்பாவி மாணவர்களினுடைய பட்டதாரிகளினுடைய வேலை வாய்ப்பை வடக்கு கிழக்கில் நிறுவ முடியாத இந்த அரசை தூக்கி வைத்து கொண்டாடுகின்ற இவர்கள் எவ்வளவு ஒரு கோள்முட்டைத்தனமான அரசியலை இவர்கள் கையில் எடுக்கிறார்கள். இதுல ஒண்ணு மறுபடியும் இப்போ இங்கே யூகே எம்பசி, கனடா எம்பசி, ஏமன் எம்பசி, அதுக்குள்ள போய் பாருங்கள் எவ்வளவு மக்கள் வெளிநாட்டுக்கு போறதுக்காண்டி லைன்ல நிக்கணும்ண்டு. வெளிநாட்டுக்கு இது வேலை வாய்ப்பு உண்டு, படிக்க உண்டு, எவ்வளவு பேர் படிக்கிறதுக்கு வேலை வாய்ப்பு உண்டு, எவ்வளவு பேர் கியூல நிக்கிற ஒரு நாட்டுல இருந்து ஓடுறதுக்கு. ஒரு நாடு நல்ல நாடு என்றால் வெளிநாட்டுல இருந்து மக்கள் அந்த நாட்டுக்கு போய் நம்ம வேலை வாய்ப்பு இருக்குண்டு இங்க ஏமன்ல இருந்து கூட இலங்கைக்கு வருவி நம்ம என்ன கியூல நின்று உண்டு. மாறாக இலங்கையிலிருந்து இப்ப நல்லாட்சி, அனுராட்சி, நல்லாட்சின்னு சொல்ற அந்த நாட்டுல இருந்து ஏன் இவ்வளவு மக்கள் அந்த நாட்டை விட்டு வழியால ஓடணும்? இப்போ யுத்த காலத்துல நாங்கள் ஓட வேண்டி இருந்தது வேற இனவாதத்தால. இப்ப என்ன காரணத்தாலும் சிங்கள மக்கள் இப்படி கியூல நின்று, சிங்கள ஆட்சி நடக்கும், சிங்கள மக்கள் இவ்வளவு கியூல நின்று நாட்டை விட்டு தண்ணி. அதையும் பார்க்க யாழ்ப்பாணத்துல பாஸ்போர்ட் ஆபீஸ் என்றால் இலங்கை தமிழரை ஈழத்தமிழரை தப்பி ஓரண்டு பாஸ்போர்ட்டை கொடுத்து வழியான அனுப்பி வைக்கிறாங்க. இதைத்தான் போன அமர்வுல ஐயா சர்மா ஐயா சொல்லியிருந்தாரு. இறுதியில அவருக்கு சொல்லும் போதும் அவங்க பாஸ்போர்ட்டை கொடுத்து அவங்களை வெளியேற்ற விட்டாங்களா ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருந்தாரு. அப்ப இதுல நாங்கள் முக்கியமாக பார்க்கின்ற விடயம் என்ன? ஒரு இனம் தன்னுடைய அரசியலை பேச வேண்டும் என்றால், அது அரசியல் தன்னுடைய மக்களுக்காக இருக்க வேண்டும் என்றால் முன்னேற்ற பாதையை நோக்கி இருக்க வேண்டும். இது முன்னேற்ற பாதையா என்று பார்த்தீர்கள் என்றால் இல்லை. இப்ப இதுவரைக்கும் நான் பேசிய விடயங்கள் அத்தனையும் இருக்கின்ற போது இந்த அரசாங்கம் இங்கே கொண்டு இந்த எங்களுடைய வடமாகாணத்தில் இந்த கிரிக்கெட்டினுடைய மைதானத்தை உருவாக்குகின்றார்கள். இதை உருவாக்கிய பின் வேலை வாய்ப்பு கொடுப்பதாக இவர்கள் ஒரு அரசியல் கோணத்தையும் அறிவார்ந்த கோணத்தையும் இவர்கள் பேசிக்கொள்கிறார். இங்கே எதை குறிப்பிடுகிறார்கள் என்றால், 365 நாளும் கிரிக்கெட் விளையாட்டு நடக்கிறது போன்றோ, அங்கே கேண்டீன்கள் அதுகள் இருப்பது போன்றோ, அங்கே வேலை திட்டங்கள் இருப்பது போன்றோ,
ஒரு மாயை காட்டுகின்றார்கள். இன்னொரு மாயை காட்டினார்கள் எப்படி என்றால், கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு முதல் இருந்து, இந்த அரசாங்கம் வருவதற்கு முதல் இருந்து அவர்கள் இந்த கிராமங்கள் ரீதியாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், முக்கியமாக இந்த விளையாட்டு இடங்களை உருவாக்கினார்கள். அதிலும் அதை எப்படி செய்தார்கள் என்றால், இந்த புலத்தில் இருக்கின்ற எங்களின் உதவி செய்கின்ற சில அணிகளை வைத்துக்கொண்டு, சில பழைய மாணவர்களை வைத்துக்கொண்டு, இவர்கள் என்ன சில அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன செய்தார்கள் என்றால், இந்த அரசாங்கம் கிராம ரீதியாக, அதாவது கிழக்கு மாகாணம் என்று பார்த்து, கிழக்கு மாகாணம் வட மாகாணம் இந்த இரண்டில் இருக்கின்ற தமிழ் பிள்ளைகள், உங்களுக்கு விளையாட்டு தேவை, உங்களை நாங்கள் தேர்ந்தெடுப்போம் என்று சொல்லி கிரிக்கெட்டுக்குள் ஊக்குவிப்பது போன்று நீங்கள் விளையாடி அதில் நீங்கள் கிராம ரீதியாக மாவட்ட ரீதியாக நீங்கள் விளையாடி வருகின்ற போது நீங்கள் இங்கே வரலாம் என்று ஒருவரையும் எடுத்து காட்டினார்கள். இங்கே என்னவென்றால், இப்படி 2000 பிள்ளைகள் வடக்கிலும் இருக்கிறது கிழக்கிலும் இருக்கிறது என்று நாங்கள் வைப்போம். இந்த 2000 பிள்ளைகளிலும் 2 பிள்ளைகள் மட்டும்தான் இவர்கள் இலங்கையினுடைய அணிக்காக அவர்கள் எடுக்க போறார்கள். மிகுதியாக இருக்கின்ற 4000க்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு யார் இந்த வாழ்வை கொடுப்பது? இந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்றால், தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த 5 வருட காலங்கள் நான் என்னுடைய கண்ணால் கன்றவையும், இந்த எலெக்ஷன் காலங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நாங்கள் ஒரு போராட்டத்தை செய்வதாக இருந்தாலும் சரி, எங்களுடைய கோவில் பரிபாலன சபைகளாக இருந்தாலும் சரி, எங்களுடைய கிராமத்தில் இருந்து நாங்கள் மற்ற இடங்களுக்கு போய் இதுகளுக்குள் திரிவதால் நாங்கள் சில விடயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம். அப்ப இதில் என்னென்றால், அவர்கள் ஒரு யுத்தியை வைத்தார்கள். எப்படி என்றால், இந்த இனம் போராடக்கூடாது, இந்த இனம் அடுத்த சிந்தனைக்கு போகக்கூடாது, இதில் எப்படி விளையாடி இளையோர்கள் அதில் நிற்பது போன்ற அந்த மாயை கருத்துக்களை உள்ளடக்கி கொண்டு இவர்கள் இங்கே முன்வைத்தார்கள். அப்ப அதுதான் எங்களுக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. போற இடங்கள் எல்லாம் நாங்கள் இது ஒரு தேடலாகவே கொண்டு வந்தோம். இது ஒரு 5 வருடங்களாக தொடர்ச்சியாக இன்று வரை நடக்கிறது. அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கும், 3 பிள்ளைகள் இருக்கும். அவர் ஒரு கொத்தனாராக இருப்பார், ஒரு வாகனம் ஓட்டுவராக இருப்பார், ஏதோ ஒரு பணியை செய்வர், முடித்து வந்து விட்டு அங்கே வேலைக்கு போகாமல் இங்கே இது பண்ணுவார்கள். ஆனால் இது எங்கே இருந்து இந்த பணங்கள் வருகிறது என்று பார்க்கும்போது எமக்கு தெரிந்தது, அதிலும் புலத்தில் இருப்பவர்கள் தான் பலர் அங்கே அந்த பணங்களை அனுப்பி அந்த விளையாட்டுகளை ஊக்குவிப்பது போன்ற ஒரு மாயையை கொண்டு வந்தார்கள். புலத்தில் இருந்த மக்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், எங்களுடைய மக்களுக்கு எல்லாம் வேணும், நாங்கள் விளையாட்டும் வேணும் என்று நினைத்தார்கள். ஆனால் அதை இலங்கை அரசாங்கம் எப்படி கையாண்டது என்றால், அந்த இலட்சியமும் அரசியல் சார்ந்த விழிப்புணர்விலும் இருந்து அவர்களை இன்றும் தடுத்து வைத்திருக்கிறார்கள். பலரினுடைய நான் சொல்லுகின்ற விடயத்தை உங்களுக்கு ஆதாரத்தோடு வேணும் என்றால் நான் போடுகின்றேன். பல பிள்ளைகள் இது எப்படி இருக்குன்னா, மக்கள் மனநிலை உடனே பணக்காரர் ஆகணும், உடனே ஒரு வேலையும் செய்யாம பணக்காரர் ஆகணும். இங்கேயும் அப்படித்தானே, ஒரு உழைப்பும் இல்லாம எப்படி தமிழ் மக்களை மாதிரி எப்படி பணம் சம்பாதிக்கலாம் தான் இங்க எல்லாரும் அஞ்சலி நிகழ்வுல இருந்து எல்லா இதுவும் அதுக்கு அந்த அந்த குறிக்கோள்லாம் நடக்குது. மிக எப்படி அதுல இங்க பொதுவா இந்த லொட்டோ இருக்குல்ல, லொட்டோல ஜாக்பாட் கிடைக்க மாட்டேன், தங்களுக்கும் ஜாக்பாட் கிடைக்க மாட்டேன் தான் ஆக்கள் அந்த லொட்டோ வாங்குறது, அரசு வாங்குறது. அப்படி அந்த மண்ணில இந்த இதுல தமிழர்களுக்கு வாய்ப்பே இல்லை. கிரிக்கெட் இதுவரை முத்திய முறையில தவிர வேற தமிழாக்கள் வேற ஒரு படியை எடுத்திருக்கணும், ஒரு படியை எடுத்திருக்கணும். 1001 தான், அதான் நாங்க சொல்லி உங்கள்ட்ட திறமை இருக்கும். அப்படி திறமை இருந்து தமிழர்களை அவ்வளவு தூரம் உள்வாங்க தெரியாது. இல்ல, இதுல முக்கியமான விடயம் என்னன்னா, இலட்சியம் துடைத்தல் தான். அப்ப எங்களுடைய மாமனிதர் சொன்ன விடயங்கள் இலட்சியம் துடைக்கப்படுகிறது. அவர்கள் போய் கிரவுண்ட்ல நிற்கிறார்கள் என்று பல்லாயிர கிராமங்களில் இன்று எல்லா பிள்ளைகளும் இந்த ஒரு மாயையை காட்டிக்கொண்டு அவர்கள் விளையாடுகின்றார்கள். அதுவும் காணாதுக்கு எப்படி அதை ஊக்குவிக்கின்றார்கள் என்றால், இது நீங்கள் தனி அணியாக விளையாடப் போகின்றீர்கள், இது நீங்கள் இன்டர்நேஷனலுக்கு போக போகிறீர்கள் என்றால் நீங்கள் 2 லட்சம் பேரோ 4000 பேரோ நீங்கள் போக மாட்டீர்கள். அப்ப இந்த உடல் கட்டுகளோடும் வலிமைகளோடும் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு தான் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு சொல்லுகின்றோம் என்னவென்றால், நீங்கள் வெற்றிடங்களாக இருக்கின்ற 1 லட்சம் இடம் இருக்கிறது இலங்கையில், போலீஸ் வேலையை கொடுங்கள். நாங்கள் அதைத்தான் சொல்றோம் உங்களுக்கு. ஒரு குடும்பத்தை 2 பிள்ளைகளில் வைத்திருக்கின்றவர்களுக்கு அவரை விளையாடுவதற்கான ஊக்கங்களை நீங்கள் அளிப்பதால் அந்த குடும்பம் முன்னேறாமல் இருக்கிறது. அந்த கிராமத்தில் நீங்கள் உடன் வேலை வாய்ப்பை கொடுங்கள். அவர் பாடசாலைகளில் விளையாட்டு இருக்கிறது, அதில் அவர்கள் கிராமங்களிலும் விளையாடுவார்கள். அவர்கள் அதற்கு பிறகு அந்த இடத்தில் அவர்கள் வைத்திருக்கட்டும், அவர்களுடைய விளையாட்டையும் அவர்கள் செய்யட்டும். ஆனால் இங்கே 1 லட்சம் வேலை வாய்ப்புக்குரிய இடங்கள்
பொலிஸில் இருக்கிறதும், எங்களுடைய வடமாகாணத்தில் ஒரு தமிழ் பொலிஸ் நிற்கின்ற போது ஒரு வயதான அம்மாவாக இருந்தாலும் சரி, ஒரு வயதான அப்பாவாக இருந்தாலும் சரி, ஒரு இளம் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஒரு வயதுக்கு வந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, திரும்புகின்ற போது ஒரு சுப்பிரமணியத்தின் ஒரு மகன் நிற்கிறார் என்றால் அது அந்த பிள்ளைக்கு தைரியத்தை கொடுக்கும். இப்ப நாங்கள் இதைத்தான் சொல்லுகின்றோம் என்றால் இதுதான் முன்னேற்றம். இதுல தான் நீங்க சொல்லும் போதுதான் வந்து ஜேஎம்எல் ஒரு ரிப்போர்ட் ஆச்சு, இந்த ஒரு டாக்குமெண்டேஷன் போச்சு. அதுல வந்து பலாலி பிரதேசத்துல வந்து மெல்லாய் பலாலி பிரதேசத்துல வந்து ஆர்மி கொமாண்ட் ஆர்மி தளபதிகள் மேருக்கு தான் அந்த ஹோட்டல் ரிசோர்ட்ஸ் அண்டு பெரிய சுற்றுலா தலங்களை வந்து அங்கே உருவாக்கி வச்சிருக்கணும். அது ஃபுல்லாக வந்து இராணுவம் கையாளுது. இலங்கை இராணுவத்தில் இருக்கிறார்கள் அதை வந்து இந்த சுற்றுலா பயணிகளுக்கான இதாக ரிசோர்ட்டாக வந்து மாற்றி அவர்களுக்கான வருமான இதாக வந்து இலங்கை அரசாங்கம் மாற்றி இருக்கு. அந்த பிரதேசத்தில் தமிழாக்கள் வேலை செய்ய போனால் அவர்கள் வந்து ஒரு அச்சத்தினால் இருப்பினும் அந்த முதலாளிக்கு எதிராக இராணுவ அதிகாரிக்கு எதிராக வந்து எதிர்த்து கதைச்சால் என்ன நடக்கும்னு எல்லா மக்களுக்கும் தெரியும். தமிழர்களுக்கு சிங்கள இராணுவத்துக்கு எதிராக கதைச்சால் என்ன பிரச்சனை வரும் எல்லாபடியாவும் தெரியும். அப்படி ஒரு அதிகாரத்தினால் இப்போ அங்க வந்து வேலை வாய்ப்பை சிங்களம் உருவாக்குதுன்னு அதை கூட கொண்டாடுற ஒரு இனமா தான் இந்த இனம் இப்ப இருக்குது. நாங்கள் முதல்ல தரன் இந்த இளம் சமூகம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றவர்கள் இருக்கு. அப்ப வேலை வாய்ப்புகளும் கொடுத்ததாக போகிறது, விளையாடும் செய்பவர்களும் விளையாட போகின்றார்கள். அதுதான் முன்னேற்றமே கிராமத்தில் தவிர, அதுதான் அபிவிருத்திகளே தவிர இவர்கள் சும்மா வந்து கல்லை நாட்டி விட்டு போவதும் இதுவும் இல்லை. இங்கே ஒரு விடயத்துக்கு நாங்கள் மீண்டும் செல்ல போகின்றோம். அப்படி என்றால் கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரை எத்தனை தொழிற்சாலைகள் இருக்கிறது இந்த வடமாகாணத்தில் இன்று? எத்தனை தொழிற்சாலைகள், தனியார் தொழிற்சாலைகளை தவிர அரச தொழிற்சாலைகளாக வடமாகாணத்தில் பார்த்தீர்கள் என்றால் எதுவுமே கிடையாது. அரச தொழிற்சாலைகள் இப்ப கொழும்பில் இருக்கின்றது போன்று பல தொழிற்சாலைகள் கொழும்பில் இருக்கிறது. பல துறைமுகங்கள் அரச நிறுவனங்களோட அரசாங்கமே செய்கிறது என்றால் வடமாகாணத்தில் இதெல்லாம் எங்கே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது? அப்ப நாங்கள் முதல் பார்க்கின்றோம் என்னவென்றால் இந்த போட்டுகளோடு இருக்கின்ற இந்த கடற்தொழில் செய்கின்றவர்களை அரச உடைமைகளாக அவர்களை அனுப்பி அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து அதை நீங்கள் செய்யலாம். உங்களுடைய காபர்களை எடுத்து நீங்கள் செய்வது போன்று அதையும் செய்திருக்கலாம். அல்லது சீமெந்து ஃபேக்டரி இருக்கிறது, ஓட்டு ஃபேக்டரி இருக்கிறது, தேயிலை ஃபேக்டரி இருக்கிறது, அல்லது சீனி ஃபேக்டரி இருக்கிறது. ஏதோ ஒன்றை கொண்டு வந்து 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கின்ற போது ஒரு வடமாகாணத்தில் 10,000 பேருக்கு ஒரு தொழிற்சாலைகள் வேலை கொடுக்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய வேலை திட்டங்களாக இருக்க போகிறது. கொழும்பில் பார்த்தீர்கள் என்றால் நீர் வடிகால் அமைச்சர், பாருங்க, நீர் வடிகால் அமைச்சர், அதுக்கு ஒரு அமைச்சர், அதுக்கு ஒரு பிரிவு, அதுக்கு 10,000க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள், அதை கவனிப்பதற்கு 1000க்கு மேற்பட்ட படித்த தகுதியானவர்கள், அதுக்கு பின் குடிநீரை சுத்தப்படுத்துவதற்கு 1000 தொழிலாளர்கள் என்று இந்த அரசாங்கம் தன்னுடைய மக்களுக்கு, இந்த 70% சிங்கள மக்களுக்கு தேவையான விடயங்கள் எல்லாம் செய்கிறது. ஆனால் எம்மவனோ கொக்குவில்ல வந்து மழைக்காலத்துல வந்து இப்போ வந்து நீர் வந்து மேல வந்து நந்தாவிலமங்கோயில் பிரதேசம் ஃபுல்லா நீர் இருக்குலான்னு இப்பவும் இருக்குதுன்னு. அங்க வந்து ஒரு வடிகாலோ ஒண்ணுமே இப்போ வந்து அன்றைக்கு பார்த்தேன் பருத்தித்துறையில வந்து காணி விற்கணும். அந்த காணி எங்கேன்னு பார்த்தா மழை வந்தால் வந்து அதுக்குள்ள ஃபுல்லா மழை நிக்கிற இதை வந்து காணியை வந்து இங்க டிக்டாக்ல வித்து கொண்டு இருக்கிறோமே. எங்கட மக்கள் என்ன யோசிக்கணும் என்றால் என் இனத்தை சுற்றி என்ன நடக்கிறது, என் நிலத்தை சுற்றி என்ன நடக்கிறது. அப்ப இவர்களுக்கு நாங்க தெளிவா சொல்லிட்டோம் என்னென்றால் இந்த அரசாங்கம் சர்வதேசத்துக்கு ஒரு படம் காட்ட வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது. இந்த தேவை முடிந்த பின் உங்களை கை கழுவி எறிவார்கள். ஏனென்றால் உண்மையிலேயே ஒரு அரசாங்கம் நீதியாக வடக்கு கிழக்கிலும் தங்களுடைய மேல் மாகாணத்திலும் செலவழிக்கிறது, அல்லது இலங்கையை நோக்கி அவர்கள் மாகாண ரீதியாக அவர்கள் தங்களுடைய முயற்சியை மேற்கொள்ளுவார்கள் என்றால் முதலில் உங்களுக்கு அவர்கள் வைக்கின்ற முன்னேற்ற பாதை என்பதும் கல்வியிலும் உங்களுடைய வேலையிலும் தான். ஏனென்றால் ஒரு நிரந்தர தொழில் என்பதும் ஒரு நிரந்தர கல்வியினுடைய வடிவம் என்பதையுமே ஒரு சமூகம் ஏற்றுக்கொள்ளிருக்கிறது. இதுதான் அடிப்படை தத்துவங்களாக உலகமெங்கும் பலம் பெறுகின்றது. ஒரு ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, ஒரு பிரதமராக இருந்தாலும் சரி, அடுத்த அரசியலில் முளைத்து வருகின்ற இளையோர்களுக்கு இதை ஊட்டுவார்கள். இன்று வடமாகாணத்தில் இருக்கின்ற பட்டதாரிகளினுடைய நிலைகளை புரிந்து கொள்ளாமல் பட்டங்களை கையில் வைத்திருக்கின்றவர்கள் இந்த அரசாங்கத்திடம் பிச்சை கேட்கின்றார்கள், வேலை வாய்ப்பு தாருங்கள் என்று.
ஒரு படித்த மாணவன் தன்னுடைய இலட்சியங்களை கொண்டு நின்று நான் இதை சாதிக்க வேண்டும் என்று சாதித்த மாணவன் இந்த அரசாங்கத்திடம் பிச்சை எடுக்கின்றான். இதை பார்த்து தான் இன்று இருக்கின்ற இந்த அரசியல்வாதிகள் தங்களை என்ன சொல்லுகின்றார்கள்? அனுரா அரசாங்கம் இன்று ஈழத்தமிழர்களை வடிவாக கவனிக்கிறது, எவருமே கவனிக்காத அளவு கவனிக்கிறார். உண்மையிலேயே எல்லா அரசாங்கத்தையும் விட மிக கேவலமான நிலைக்கு கொண்டு வந்து உங்களை வைத்திருக்கின்றார்கள். மற்ற அரசியல்வாதி இருக்கும்போது உலகப்பரப்பில் இருந்த போர்க்குற்றங்களாக இருந்தாலும் சரி, வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற ஈழத்தமிழரினுடைய இந்த அபிலாசைகள் என்பதும் மேலோங்கி இருந்தது. ஏனென்றால் ஒரு இலங்கை என்று நாங்கள் பேசுகின்ற போது சுதந்திரம் கிடைத்து இந்த நொடி வரை பல மஹிந்த ராஜபக்ச, கோத்த ராஜபக்சா போன்ற தமிழர்களின் இரத்தத்தை குடித்த மனிதர்கள் நடமாடும் மனிதர்களாக இருக்கும் போது அது உலக அரங்கில் பேசு பொருளாக இருந்தது. இந்த அரசாங்கம் அந்த நடமாடும் எங்கள் இரத்தங்களை குடித்த அந்த காடையர்களை இன்று சாகடிக்கின்ற வேலைகளை செய்து எங்களினுடைய உலகப் பரப்பில் இருக்கின்ற அரசியலையும் துடைத்தெறிகின்றது. அதே வடமாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அரசியலையும் துடைத்தெறிகின்றது. அப்ப இந்த படித்த மாணவர்கள் எல்லாம் ஏன் இவ்வளவு சிந்திக்காமல் இந்த நிகழ்ச்சி நிரலுக்கு பின்னால் போகிறார்கள் என்றால், அவர்களுக்கு ஒன்று மட்டும் தேவை. உலகப் பரப்பில் அவர்களால் முடியாததை இந்த தமிழர்கள் செய்து விடுவார்கள் என்பதை காட்டிய தமிழர்கள் ஒரு போர் 30 ஆண்டுகள் நடந்த அந்த தேசத்தில் தடங்கள் இல்லாமல் யாழ்ப்பாணத்தை ஒரு குட்டி சிங்கப்பூராக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்ற தமிழர்கள் அவர்கள் மீண்டும் இந்த இலட்சியத்தை அவர்கள் ஊண்டுவார்கள் என்றபடியால் தான் அவர்கள் ஈழத்தமிழர்களை துடைத்தெறிகிறார்கள் பல வழிகளில். அந்த பல வழிகளில் ஒரு வழிகள் தான் இங்கே உங்களுக்கு படம் காட்டியிருக்கின்ற வடமாகாணத்தில் காட்டிய இந்த படம், அன்று அனுரா அவர்கள் ஓட்டிய படம், அதை நீங்கள் காண்பதும் இந்தியாவில் இருந்து கப்பல் கப்பலாக வந்து இறங்கி உங்களை மேடைகளில் அறகுறையை பார்க்க வைக்கின்ற இந்த யுத்திகளும் இந்த இளையோர்களின் சிந்தனைகளை துடைத்தெறிகிறது. அப்ப இதையெல்லாம் யார் செய்கிறார்கள்? எதற்காக செய்கிறார்கள்? அப்ப உங்களுக்கு என்ன புரிய வேண்டும்? இதே மேல் மாகாணத்தில் ஒரு சிங்கள மகனாக வாழ்கின்ற ஒரு சிங்கள மகன் பல்லாயிரக்கணக்கானோர் என்று தங்களினுடைய வாழ்வுக்காக அரச ஊழியம் பெறுகின்ற போது வடமாகாணத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் எதற்கு இந்த வேறுபாடு? எதற்காக கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற எங்களுடைய மதத்தால் பிரிந்தாலும் இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஏன் இந்த நிலைமை? அதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம் எங்களுடைய மக்களுக்கு. அரசியல் என்பதை தெளிவாக பாருங்கள். அரசியல்வாதிகள் உங்களுக்கு பாதையை காட்ட மாட்டார்கள். அவர்கள் ஒரு இன மோதலை கொண்டு வருவார்கள். அரசியல் சித்தாந்தங்களுக்காக தங்களினுடைய பதவிக்காலங்களையும் தங்களினுடைய சொத்துக்களையும் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்காக அவர்கள் இருப்பார்கள். இப்போ நாங்கள் பல விடயங்களை பற்றி தொடர்ச்சியாக பேசுவதும் தொடர்ச்சியான கருத்தரங்களை நாங்கள் செய்வது என்னவென்றால், எங்களுடைய மக்கள் ஊடகங்களில் பயணிக்கின்ற திறமைகள் இருந்தும் இப்படியான விடயங்களை நீங்கள் பேசும்போதுதான் அது அடுத்த தலைமுறையிடம் சென்றடையும். அப்ப உண்மையிலேயே இந்த அனுர அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய பாடசாலைகளை ஒரு 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 மாணவன் அந்த கல்வியை எந்த வகையில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், எந்த பாடங்களுக்கு ஆசிரியர் நியமனங்கள் வெற்றிடங்களாக இருக்கிறதோ அங்கே கொடுக்க வேண்டும். பட்டதாரிகளுக்கு உடன் வேலைகளை கொடுத்திருக்க வேண்டும். ஒரு வருடத்தில் வடமாகாணத்தில் இருந்து போன பட்டதாரிகள் எத்தனை ஆயிரம் பேர்? நீங்கள் இதைத்தான் பார்க்க வேண்டும். இதுதான் உங்களுடைய தேசத்தினுடைய முன்னேற்றம். அப்ப ஏற்கனவே ஒரு 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 கலைத்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது சுகாதார பிரிவுக்குள் ஏனைய பிரிவுகளாக இருந்தாலும் சரி, போயிருக்கின்ற அயல் வீட்டு ஒரு பட்டதாரியை பார்த்து அடுத்த 2 பிள்ளைகளும் தங்களை தயார்படுத்தி கொள்ள இயலாத நிலைமைதான் உங்களை இலட்சியத்தை துடைத்தெறிகிறது இந்த அனுரா. நீங்கள் எந்த சித்தாந்தங்களை கதிர நான் சொல்வதை கேளுங்கள். உங்களுடைய அருகில் இருக்கின்ற ஒரு பட்டதாரியை பார்த்து அடுத்த ரோட்டில் இருக்கின்ற இன்றைய இளையம் தலைமுறை பிள்ளைகள் எதை படிக்க போகின்றார்கள்? ஏற்கனவே அவருடைய அம்மாவும் அப்பாவும் சொல்ல போகின்றார்கள், நீ மருத்துவ பிரிவு எடுக்கிற, இங்க மருத்துவ பிரிவு எடுத்தவர் இன்னும் வேலைக்கு போகாம இருக்கிற, நீ கலைத்துறையோ இங்க கலைத்துறையிலே ஒன்றும் ஜாதிக்க இயலாது, நீ இதை பண்ணாதேங்கோ, அதைத்தான் சொல்ல போயிடும். அதைத்தான் நாங்கள் சொல்றோம். என்னென்றால், ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்தினுடைய பாதைகள் வேறு. இதுவரைக்கும் இந்த அனுரா அரசாங்கம் இந்த வயல் விதைக்கின்ற
மிக பெரும் பிரதேசத்தை கொண்ட இந்த கிழக்கு மாகாணம், திருகோணமலையை கொண்ட எங்களுடைய மக்களினுடைய இந்த விளைச்சல்களும் இயற்கையின் அழுத்தங்களுக்கு இவர்கள் எதை கொடுக்கின்றார்கள்? அந்த அந்த 10,000 ரூபாய் தான் கொடுப்பார்கள். இவர்கள் அவர்களுக்கு போய் நின்று இன்றைக்கு அறிவிக்கின்றார்கள், நாங்கள் 15 லட்சம் கொடுக்க போகின்றோம் என்று, வட்டி இல்லாமல் கொடுக்க போகின்றோம் என்றார்கள். ஏன் செய்கின்றார்கள்? எங்கள் மக்களை மீண்டும் பொறைக்குள் தள்ளுகின்றார்கள். இந்த அரசாங்கம் அடுத்த முறை வர வேண்டும். நீங்கள் 15 லட்சம் சொல்லும் போதுதான் இதைத்தான் இந்தியாவில் மோடி அரசாங்கம் சொல்லி ஆட்சிக்கு வந்துச்சு. தாங்கள் ஒவ்வொருக்கும் வங்கி கணக்குல 10 லட்சமோ 15 லட்சம் போடுவோம் சொல்லித்தான் அந்த நட்பாசையில நாட்கள் முதல் தடவை அவைக்கு ஓட் போட்டுச்சினோம். 15 லட்சம் தர்றாண்டு இந்த மக்களுக்கு சுத்தி சுத்தி யோசிக்கிறது. இது தங்கட பணம், தங்கட இது அரசு பணம் செலவழிக்கிறா. அது உண்ட பணம்டா, அது வேறையாட்ட பணம் இல்லை, உண்ட பணம். உண்ட பணத்தை அரசாங்கம் சும்மா லேசில செலவழிக்கிற சொல்லுது. நீ அதை பார்த்து கொண்டு இருக்கிற கேள்வி வைக்காம சட்டையை பிடிச்ச கேள்வி வைக்கணும். நீ நல்லபடியாக பயன்படுத்துற பணத்தை எப்படி மக்களுக்கு லஞ்சமா தருவாயன்னு கேட்கணும். என்ன சரி, அப்ப தரன் இவர்கள் என்ன வடமாகாணத்தில் இருக்கின்றவர்களும் இன்று புலத்தில் நின்று கொண்டு இந்த ஜனாதிபதிக்காக நிற்கின்றவர்களும் எந்த முன்னேற்றத்தை இவர்கள் முன்னேற்றம் என்று சொல்லுகின்றார்கள்? இவர்களினுடைய முன்னேற்றப்படி 4000 5000 வடக்கு கிழக்கில் இளையோர்கள் என்று கிரிக்கெட் ஆடுவதற்கு மட்டுமே இவர்களினுடைய வார்த்தையை நம்பி உழைக்காமல், தங்களுடைய குடும்பத்தை நேரத்துக்கு கவனித்துக் கொள்ளாமல், தன் குழந்தையினுடைய அடுத்த வளர்ச்சியினுடைய பாதையை நோக்கி போகாதபடி, ஒரு இனத்தினுடைய முன்னேற்றத்தினுடைய பாதையை நோக்கி போகாதபடி, ஒரு இனம் இப்படித்தான் வாழ வேண்டும், ஒரு அரசியல் கோப்பின் பால் நீங்கள் வாழ வேண்டும் என்கின்ற சத்திய கோட்பாடை கடந்து இவர்கள் இங்கே தங்களை ஒரு விளையாட்டு வீரனாக கொண்டு வர வேண்டும் என்று வாழ்க்கையை தொலைக்கின்றார்கள். 4000 பேர் தொலைக்கப் போகின்றார்கள், 2 பேர் ஜெயிக்க போகின்றார்கள். இந்த வரலாற்றை இந்த இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக செய்ய போகிறது. ஏன் செய்ய போகிறது? அவர்களுக்கு ஒரே விடயம்தான், ஈழத்தை விட்டு இலங்கையில் இருக்கின்ற தமிழர்கள் வெளியேறிவிட வேண்டும். இதில் பலர், கிஸ்புல்லா போன்றவர்கள் எப்போ போட்ட பிளான், கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பிள்ளைகள், ஆண் பெண் பிள்ளைகள் எல்லோரும் சவுதி அரேபியா, குவைத், வேறு வேறு நாடுகள், ஹெல்ப் நாடுகள் அனைத்திலும் போனார்கள். வடமாகாணத்தை பொறுத்தளவில் பார்த்தீர்கள் என்றால் எல்லோரும் வேற நாடுகளுக்கு வந்தார்கள். இன்றும் பாஸ்போர்ட்டை கொண்டு வந்து வைத்துவிட்டு முடிந்த அளவு நீங்கள் எல்லாம் போய்விடுங்கள் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சி நிரலை இந்த அரசாங்கம் செய்கிறது. அவர்களுக்கு தேவை ஒன்றுதான், இந்த இலங்கையில் வடக்கு கிழக்கு என்கின்ற இந்த வார்த்தையை இவர்கள் சொல்லிவிடக்கூடாது என்பது. சரி, அவங்க செய்து கொண்டிருக்கிறான். இதுக்கு உலகம் கை கொடுத்து எங்களுடைய நிழல் அரசை 2009 தோற்கடித்தது. அதற்கு பின் இருக்கின்ற இளைய சமூகம் 17 ஆண்டுகளாக தங்களையும் அழித்து, தங்கள் இலட்சியங்களையும் அழித்து, இன்று ஒரு நிற்கதியற்ற நிலையில் நின்று கொண்டு இந்த அரசாங்கம் அதை செய்கிறது, இதை செய்கிறது. அவ்வளவும் நாடகம். இந்த நாடகங்கள் எல்லாம் நாங்கள் ஏற்கனவே பேசிட்டோம். இந்த அருகலை போராட்டத்தை உருவாக்கியவர்களும் இந்த அரசாங்கம் நின்று கொண்டு, அதற்கு பிறகு இவர்களால் அனுப்பி வைக்கப்பட்டவர்களும் மீண்டும் இந்த போதபஸ்ட் நாடகங்களை செய்கின்ற விடயங்கள் என்று நாங்கள் இன்று பல விடயங்களை பார்த்து கொண்டு, ஈழத்தமிழனுக்கு ஒன்று மட்டும் புரிய வேண்டும், எம்மை அழித்தவன் அவன் உயிரோடு எப்பவும் இருக்க வேண்டும். அதுதான் எமக்கு பலம். ஒரு அரசியல்வாதியாக அவன் இருக்க வேண்டும், அதுதான் பலம். மஹிந்தா, கோட்டா ராஜபக்சா என்பது எப்பவும் எங்கள் கண்ணுக்கு உயிரோடு இருக்க வேண்டும். அது உயிரோடு இருந்தால்தான் அந்த மீனை நாங்கள் எங்கள் தூண்டில் நாங்கள் பிடிக்க முடியும். அவர்கள் செத்தது போன்ற நாடகங்களை ஆடுவதால் இங்கே எல்லாமே தோற்கடிக்கப்படும். இந்த அரசாங்கத்தினுடைய விதிவிலக்கை பார்த்து ஏமாறாதீர்கள். அதான் நாங்கள் சொல்றோம். நீங்கள் முதலில் உங்களுடைய கிராம ஒரு வளர்ச்சியினுடைய அறிவை உங்களுக்கு புரியவில்லை. நீங்கள் எல்லாம் நின்று கொண்டு எங்களுக்கு விளையாட்டு மைதானம் வருகிறது, அல்லது அவர் பாஸ்போர்ட் ஆபீஸை திறந்து வைத்துட்டு போனாருன்னா, பாஸ்போர்ட் ஆபீஸ் உங்களுக்கு என்னத்துக்கு? எல்லாரும் பாரவரெல்லாம் வந்துட்டீங்கள், இன்னும் உங்களுக்கு என்னத்துக்கு பாஸ்போர்ட் ஆபீஸ்? அப்ப உங்களுக்கு என்ன அர்த்தம்? வடமாகாணத்திலேருந்து கெதியா எல்லாரும் போங்கோ, அதான் உங்களுக்கு சொல்லினு, கெதியா போயிருங்க. வடமாகாணத்தில் நீங்க யாருமே இருக்கக்கூடாதுதான் அவங்களோட திட்டம். இன்னைக்கு வடமாகாணத்தில் இன்னைக்கு எங்கட காணிகள் எல்லாமே இன்னைக்கு நிரம்பி வழிய வேண்டிய காலம். 15 லட்சம் பேர் இன்னைக்கு கடந்து வெளியில நிக்கிறோம். இன்னைக்கு 15 லட்சம் பேர் இன்றைக்கு இருந்தவங்க நிகர் என்ன? அப்ப இதை விரும்பாது, எந்த அரசாங்கமும் விரும்ப போறது கிடையாது. அப்ப அதான் நாங்கள் ஏற்கனவே உங்களோட பல விடயங்களை நாங்கள் பேசுவதற்கான தெளிவுபடுங்கோ. ஏது முன்னேற்றம் என்று தெளிவுபடுங்கோ, எது வெற்றிடங்கள் என்று தெளிவுபடுங்கோ, எது முன்னேற்றத்திற்கான சமீட்சைகள் என்பதை தெளிவுபடுங்க. எது சமீட்சைகள்?
இன்றைக்கு பலர் இன்றைக்கு பல வேலை சமீட்சைகளாக கதைக்கின்றார்கள். அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் இலங்கையினுடைய ஒரு பணிப்பகம் ஒரு பெண்ணை வந்து தமிழ் பெண்ணை வைத்திருப்பதாக அவர்கள் இன்று ஊடகங்களில் பலர் இன்று அதை வாதாடி கொண்டிருக்கின்றார்கள். என்ன இது ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது பிறப்பு இறப்பு பதிவினுடைய ஆணையாளர் நாயகம். இந்த ஆணையாளர் நாயகம் வந்து போன மாதம் 25ஆம் தேதி தன்னுடைய பதவியை ஏற்கினோம். இன்றைக்கு அதை ஒரு பேசு பொருளா இந்த அரசாங்கம் வச்சிருக்கு. அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னு சொன்னா அவட வரலாறு ஃபுல்லாவே அவ்வளவு கஷ்டப்பட்டு, அதுவும் எங்களுக்கு கிழக்கு மாகாணம் என்றபடியால் திருவோணமலையில அந்த அம்மா அவ்வளவு சேவை செய்தது. அவ செய்த சேவைக்கு இந்த உலகத்திலே அவ இதுக்கெல்லாம் விடக்கூடாது. அவ ஒரு பிரதமராக வர வேண்டிய அந்த அம்மாட தகுதியும், அந்த அம்மா பல முன்னேற்ற கிராமங்கள்ல பல வேலைகள், அவங்க வந்து சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி, தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் மக்களாக இருந்தாலும் சரி, அவங்க பொது உடைமைகளோடு வாழ்கின்றவர்கள் அவர்கள். அந்த அம்மா பட்ட அந்த அம்மா செய்த சேவைக்கு அவ கொண்டு போய் ஒரு திணைக்கள நாயகமாக ஒரு பெண்ணை வைத்திருக்கின்ற அதை பாராட்டுகின்ற சமூகம் அந்த அம்மாட திறமையை பற்றி யாரும் பாராட்டல். கேட்டா இந்த அரசாங்கம் கொண்டு வந்து ஒரு பெண்மணியை இருந்திருக்கின்றுதான் பேசினமே தவிர அவட வரலாறு நீங்க முதல் படிக்கணும். கிட்டத்தட்ட அவ இந்த போர் முடிகிறதுக்கு பேச்சுவார்த்தை காலங்கள்ல இருந்து நான் அறிய பெற்ற அந்த அவ வந்து திருகோணமலை மாவட்டத்துல அவ்வளவு பங்குகளை அவ செய்திருப்பான். இன்னைக்கு அவர் தன்னுடைய திறமையால் அந்த இடத்துல போயிருக்கிறாவே தவிர இந்த அரசாங்கத்தால அல்ல. அவ ஒரு மாவட்ட ரீதியாக ஒரு ஆளு இதா இருந்து கொண்டு, மாவட்ட செயலகத்தினுடைய பணிப்பாளராக இருந்து கொண்டு எத்தனையோ வேலை திட்டங்களை செய்து படிப்படியாக முன்னுக்கு வந்து அவர் பிரதமரா வாரத்துக்குரிய ஒரு திறமை கொண்டவ. ஒரு மக்கள் முன்னேற்றத்தினுடைய ஒரு வடமாகாணத்தினுடைய ஒரு இடத்தை பெற வேண்டியவ. அவ கொண்டு வந்து ஒரு ரிஜிஸ்டர்ஸ் ஆபீஸ்ல வச்சுக்கொண்டு அவக்கு ஏதோ தாங்கள் பிச்சை போட்ட மாதிரி எங்கடையால் பேசுதுகள். இந்த அரசாங்கத்தை தூக்கி பிடிச்சு கொண்டு கலிசறைகள். அந்த அம்மாட திறமைக்கு முன்னாலே இதெல்லாம் ஒரு தூசு, சேவைகளுக்கு பின்னால இதெல்லாம் ஒரு தூசு. அதைத்தான் நான் சொல்றேன். ஏபிஏ என்பிபிஏ வந்து தூக்கி பிடிக்கிற எங்களுடைய ஆக்கள்ல யாராவது உத்தமர்கள் இருக்கணுமா? நல்லவர்கள், ஒழுக்கமானவர்கள், உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள் யாராவது உங்களால காட்ட முடியுமா? அன்றாக பின்னால போய் நிக்கிற இந்த தமிழ் கூட்டம், தமிழர்கள் வந்து யாராவது ஒரு உண்மையான ஒரு உணர்வுள்ள ஒரு தமிழன் அவர்களுக்கு ஏவிக்கு பின்னால நிக்கிறானான்னு உங்களால காட்ட முடியுமா? அந்த இதுல வந்து வடிவா தெரியுது. என்ன வேற இது இதையும் பார்க்க ஒன்றும் மறுபடியும் இப்போ வந்து நான் வந்து முதியோர் இல்லத்துல இருந்து இப்போ வந்து இந்த முதலாவதா ஜேமனுக்கு வர்ற வெளிநாட்டவர்கள் தங்குற இடத்துல இப்போ நான் வேலை செய்கிறேன். அங்கே வந்து எப்படிப்பட்ட ஆக்கள் எல்லாம் இப்போ வெறியினம்னு பார்த்தா உங்களுக்கு இதாக இருக்கும். தமிழாக்கள் இப்போ வர்றது இல்லை. ஆனால் இப்போ வந்து ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுகளில் இருந்து ஆக்கள் வெறியினம், வயது போன ஆக்கள் வெறியினம். ஏன் வெறியினம்? ஜேமனில் வந்து இலவச சிகிச்சையினுடைய வயது போன ஆக்கள் இப்போ படம் எடுத்துக்கொண்டு ஜேமனுக்கு வெறியினம். அவையே சொல்லிடும் என்ன இருந்தால் நீங்கள் வெறிங்க வேண்டியதை போய் அந்த போலீஸ் விசாரணையில் போய் வேண்டியதெல்லாம் பார்த்தால் அவ சொல்லிடலாம் தாங்கள் வந்து இலவச மருத்துவ சேவை வந்து இங்கே ஜேமனில் கிடைக்குது என்னுடைய தாங்கள் வெறியினம் வந்து அப்படியே பதிவு செய்யணும், அப்படியே வெளிப்படையாவே கதைக்கணும். என்ன இந்த வயது போனாங்க இப்ப என்னென்றால் எங்கட மக்களுக்கு வந்து எது முன்னேற்ற பாதை, எது திறமை சார்ந்த பாதை என்று ஒன்றுமே விளங்குது. இப்ப மேடம் சசிதேவி போன்றவர்கள் சிங்கள பிரதேசங்களாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய திருவோணமலை பிரதேசங்களாக இருக்கலாம், தங்களினுடைய காலம் என்பதை அவர்கள் சரியாக உழைத்து இந்த தேசத்துக்கு, இந்த அரசாங்கத்துக்கு கொடுத்தவர்கள். அது முந்தைய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இந்த அரசாங்கமாக. இப்போ நான் சொல்லுவது என்னவென்றால், அவர்கள் அவர்களுடைய கல்வியை கற்று அவர்கள் இந்த அரசாங்கத்திற்காக தங்களால் முடிந்த அளவு தேசங்களில் நின்று வேலை செய்தவர்களை கௌரவிக்க தவறிய இந்த அரசாங்கம் கொண்டு வந்து இந்த ஆணையகத்தில் விட்டிருக்கிறது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸில் வந்து அவை ஆணையாளராக வைத்திருக்கிறது என்று கூப்பிடுகிறவர்கள் அரசாங்கத்தை சொல்லுகின்றார்கள். அந்த அம்மா அவர்கள் மதம் சசிதேவி அவர்களை பொறுத்த அளவில் அவர்கள் எல்லாம் இந்த இலங்கையில் எங்கே ஒரு மேலிடத்தில் இருக்க வேண்டியவர்கள். அப்ப அவர்களினுடைய திறமைகள் மூலம் அவர்கள் அந்த இடத்தில் அமர்ந்ததென்றதை இங்கே யாரும் பேசவில்லை. இந்த அரசாங்கத்தை பற்றி பேசுகின்றார்கள்.
அதுதான் எமக்குள் உள்ள வலி. இவர்களுடைய அரசியல் நோக்கம் என்ன, இவர்களுடைய அரசியல் தெளிவுகள் என்ன, இவர்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள், எதை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், இவர்கள் தங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு இவர்கள் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என்ற இந்த குழப்பகரமான வாழ்வியலை இந்த சமூகம் எடுத்திருக்கிறது என்பதை நாங்கள் மீண்டும் இந்த இடத்தில் நான் ஒரு தெளிவுபட இவர்களுக்கு உறுதியாகவும் சொல்லிவிட்டு செல்கின்றேன். எப்படி என்றால், இன்று உங்களுக்கு அது துசியாகத்தான் இருக்க போகிறது. இந்த போர்க்குற்றத்தில் இருந்து இந்த அரசாங்கம் தன்னை விடுதலையாகும் வரை இந்த நாடகங்கள் ஆடப்போகிறது. இந்த விடுதலைகள், இந்த அரசாங்கம் உலக பரப்பில் இருக்கின்ற இந்த ஐக்கிய நாடுகளை களைந்தறிந்து, இங்கே ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் மீண்டும் மீண்டும் வந்து பயணிக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளினுடைய அந்த நம்பிக்கையை துடைத்தறிந்து, இந்த அரசாங்கம் இந்த பொறியில் இருந்து விடுபட்ட பின் இதே 83 கலவரம் உன்னுடைய பிள்ளைக்கு வரும் என்பதை நீங்கள் மறந்துவிட